அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். காலை நேர ராஜ உணவில் நாங்கள் எடுத்துக்கிட்டது நாட்டு முட்டை மசாலா தோசை உங்களுக்கு செய்து காணிக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எதுவும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கூடவே தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா எல்லா வேலையும் லேட்டு தான் ஆகும் இல்லைங்களா. எனக்கு இந்த சண்டே லேசி டேவாக தான் இருந்தது. தோசை மேலே இப்போ கார சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதோட ஒரு நாட்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெவியாக ஒரு முட்டை தோசை போட்டு சாப்பிட்டோன்னா வயிறு கும்முன்னு ஆயிரும். ஒன்று சாப்பிட்டாலும் போதும். இப்போ பசு நெய் ஒரு ஸ்பூன் மேலே தடவி விட்டுட்டு அதோட பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் தூவி விட்டுட்டு மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணதையும் தூவி ஒரு நிமிஷம் லிட்டு போட்டு வச்சுட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிரும். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த தோசையோட தேங்காய் சட்னியும் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் சட்னி தேவைப்படாது இருந்தாலும் இருக்கட்டும்னு வச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.